வணக்கம் 90 சொல்யூஷன். இந்த வீடியோவில் எலக்ட்ரிக்கல் ஒயரிங் ஒர்க் தான் பண்ண போகிறோம். மேஸ்திரிங்களை வச்சு எலக்ட்ரிக்கல் லைனு ஃபேன் பாக்ஸ்லாம் வச்சுட்டாங்க. ஃபேன் பாக்ஸ் ஸ்பாட் லைட்டு மொத்தம் 3 ஃபேன் பாக்ஸ் 6 ஸ்பாட் லைட் வச்சுருக்காங்க. இதோட ஒயரம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் லெவலு 8 அடி தான் வச்சுருக்காங்க. இதில் ஏதோ கவர்மெண்ட்டு கடை ஒன்று வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கடைன்னு எனக்கு தெரியல. அதனால் இதுக்கு ஒயரிங் பண்ண தான் நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தோம். மொத்தம் 6 ஸ்பாட் லைட்டு தனித்தனி கனெக்ஷனு, 3 ஃபேன் பாக்ஸுக்கும் தனித்தனி கனெக்ஷனு, அப்புறம் ஒரு பவர் சர்க்யூட் ஒன்று வருது. இதுக்கு எல்லாமே 2.5 தான் மெயின் லைனுக்கு சர்க்யூட்டுக்கு இழுத்துருக்கோம். பாயிண்ட்டுக்கு எல்லாமே 1 ஸ்கொயர் mm போட்டிருக்கோம். நியூட்ரல் எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஜாயிண்ட் அடிச்சு விட்டு மெயின் பாக்ஸுக்கு கொண்டு வந்து நியூட்ரல் தனியாகவே பாயிண்ட் நியூட்ரல் எல்லாமே ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டோம். ஒரு பவர் பிளாக் கேட்டிருந்தாங்க, ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாதிரி, அதுக்கும் லைன் ஏற்படுத்தி கொடுத்துட்டோம். மொத்தம் 2 12 மாடலு. இப்போ பாக்ஸு நீங்கள் கேசிங் பைப் அடிக்கலாம், ஏன் பைப் அடிச்சிருன்னு கேட்குறீங்க. எல்லாமே இது குடோன் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. பொருள் இது ஏற்ற இறக்க உடஞ்சிரும் கேசிங் பைப்பு. அதனால் கொஞ்சம் லைஃப் வர மாதிரி போடு அப்படின்னு சொல்லிட்டு பைப்பே தான் அவங்க வீட்டுக்காரரும் சொன்னாங்க. அதனால் நாங்கள் பைப்பே தான் ஒரிஞ்சு பைப் போட்டுவிட்டு பிவிசி பாக்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி எப்போ வேணாலும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க கழட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு சௌகரியமாக அந்த பாக்ஸு ஓகே அப்படின்றதுனால ஒரு 10 amps எம்சிபி கொடுத்துட்டோம் கண்ட்ரோலுக்கு. ரூமுக்குள்ளேயே வெளியே ஒரு எம்சிபி இருக்குது மீட்டரில், இருந்தாலும் உள்ளேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி, போகும்போது ஆஃப் பண்ணிட்டு போகிற மாதிரி, ஏதோ ஃபயர் கியர் எதாவது ஆகாமல் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் கொடுத்துருக்கோம். இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன கடையாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.